எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ லேக்கா வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் உள்ள நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற இயல்பு கொண்ட பெண்ணுள்ளமாக கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ணால் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியாரும் சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வந்து பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களா, படித்து முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு நார்மல் சேலரி தான் வாங்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியாக இருந்தவங்க தான்மா. இவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டதால இப்போ ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க அப்பா இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸில் வேலை பார்த்துட்டு வராங்களா. அம்மா சேஃபாக இருக்காங்களாம்மா. இவங்க ஒரு நடுத்தர வசதி கொண்ட ஃபேமிலி தான்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக வேறு ஊரை செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்க அண்ணனுக்கும் ப்ராப்ளம் இல்லை, சில வருஷமாக பேச்சுவார்த்தை தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் பையன் இருக்க தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி தனியாக பண்ணி வந்துட்டாங்கன்னா இவங்க ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணாங்களாமா. வேலைக்கு போகிற இடத்துல தப்பாக பேசுவாங்கன்னு மேலிடமாக சொன்னாங்க. ரொம்ப டீப்பாக அதை பற்றி கேட்க வேணாம் சொல்லிட்டாங்க. வரப்புற துணை கட்டியும் அது மாதிரி எப்பவும் கேட்க வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமை தான் வந்துட்டு வராங்களாமா. இப்போ லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், மனைவியோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவராகன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு யாரும் இல்லைன்னா நீங்கள் வீட்டோட அப்படியே வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. உங்கள் பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. உங்களோட பாசிட்டிவ் பற்றி இவங்க கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் இவங்களோட பாசிட்டிவ் பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்களே சஷ்டம் வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 பவுன் நகையும் 3 லட்சம் பணமும் கையிருப்பு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து இவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு சொன்னீங்கன்னா இவங்க வேலையை விட்டுட்டு கூட உங்க கூட வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இவங்கள டார்ச்சர் பண்ணாமல் நல்லா கேரிங்காக பார்த்துட்டு போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருப்பான லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்கம்மா. இனிமேல் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக போகணும்னு விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படித்த குணம் அதே மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.